பார்க்குறானே. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நீ சொன்னதை அப்படியே பேசினேன், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். நீ பேசுனது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே பேசுவேன். பேசுவேன், தெரிஞ்சவங்ககிட்டே அளவாக தான் பேசுவேன். இங்கே தெரியாதவங்ககிட்ட பேசணும், அதுவும் காலில். எப்படி பேசுவ? வேறு வழி இல்லை ஹரி, வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். சரி, இங்கே பாரு சுஷ்மிதா, இங்கே பேசணும், அதான் ஃபஸ்ட்டு. தலையாட்டாமல் பேசு. சரி பேசுகிறேன். உன் வேலையை சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கேர்லி மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்கிட்ட ஃபோன் பண்ணி ஸ்கீமை பற்றி சொல்லி அவங்கள காசு கட்ட வச்சு மெம்பர் ஆகணும். புரியுதா? பேசு. புரியுது புரியுது புரியுது. வா. இங்கே பசங்களெல்லாம் பேசணுமா? இது ஒன்றும் நம்ம ஸ்கூல் கிடையாது. பொண்ணுங்கிட்ட பேச, பசங்கிட்ட பேச. நான் சொல்கிறத மட்டும் கேளு. டெய்லி 100 கஸ்டமர்கிட்ட பேசணும். அவங்க கட் பண்ணாதான் நம்ம கட் பண்ணணும். மந்த்லி 25 கஸ்டமராச்சும் பிடிக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், சிரிச்சுக்கிட்டு தான் கஸ்டமர்கிட்ட பேசணும். கோவப்பட்டா வேலை போயிடும். டார்கெட் முடிக்கணும், கட் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, சிரிச்சு பேசணும். அப்பனே முருகா, நீதான்ப்பா காப்பாற்றணும். டேய், எதுக்குடா பேசிட்டே இருமா கட் பண்ற? உனக்கு அப்படி பண்ண எப்படி இருக்கும்? உனக்கு கல்யாணம் ஆகணும் தான் நான் கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் பேசினா நான் கொஞ்சம் போயிடுவேன். பைத்தியக்கார புள்ள, உன்னால வேலை போச்சுடா மயிர. இரா அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேரில் வந்து உன்னை இந்த எச்சா வெளி வேற கத்தாத குத்தாதன்னு. என்ன கோவப்பட்டான்? ஐயோ வேற பார்த்துட்டாலே. அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணு. பேச. பேசுறேன். ஹலோ. ஐயோ கடவுளே. கண்மணி, லேடிஸ். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். கண்மணி இருக்காங்களா? அவங்க உள்ள குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க யாரு? சார், ஐம் சுஷ்மிதா ஃப்ரம் கேர்லி மேட்ரிமோனி. கண்மணி எங்கள் பேஜில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எது? மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காளா? நேற்று சண்டை போடும்போது டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னான். சார், அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்கணும், அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க அவ என் பொண்டாட்டிங்க. ஓ, உங்கள் பொண்டாட்டியா? அவங்களுக்கு எந்த மாதிரி சார் பையன் பார்க்கணும்? ஏமா, அவ புருஷன் நான் இருக்கும் போதே வேற பையன் பாப்பியா? உங்களுக்கு வேணா வேற பொண்ணு பார்த்து தரேன் சார். நீங்களும் உங்கள் ஒய்ஃப் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா? அவளை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என் பொண்டாட்டியா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஃபோனை வை. சார் ஃபோன் வச்சிடாதீங்க சார். ஸ்கீம்ஸ்லாம் சொல்லணும். என்ன க்ரீமு? க்ரீம் இல்லை சார், ஸ்கீமு. உங்கள் ஒய்ஃப்க்கு எத்தனை மந்த்ஸில் அலைன்ஸ் பார்க்குறமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணணும் சார். எது? நான் பே பண்ணுமா? உங்கள் ஒய்ஃப் தானே சார். கண்டிப்பாக நாங்கள் அனுப்புகிற மேட்சஸ் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் பிடிக்கும். என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன், மாமா இல்லை. மரியாதையாக ஃபோனை வை. சார் வச்சிடாதீங்க சார். ஹலோ, ராஜேஷ். ஹலோ. என்னடா அது? பொண்ணு கால் பண்ணா பையன் பேசுகிறான், பையனுக்கு கால் பண்ணா பொண்ணு பேசுகிறாங்க. யார்மா? எங்க அவ என் பொண்டாட்டிங்க. மேடம், ராஜேஷ் உங்களுக்கு என்ன வேணும்? ராஜேஷ் என் பையன்தான், சொல்லுங்க. ஓ பையனா? மேம், ஐம் சுஷ்மிதா ஃப்ரம் கேர்லி மேட்ரிமோனி. ராஜேஷ் எங்கள் பேஜில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. புரியல, தமிழ்ல பேசு. மேம், உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்கல்ல? ஆமாம்மா, ஒண்ணுமே அமையல. உங்கள் பையனுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்து தரோம். ஏன் என் புள்ள நான் அனாதையா? நீ பொண்ணு பாக்குறேன்ற? ஐயோ இல்ல மேடம், இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாது. மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணு பார்ப்போம். நீங்க தான் பார்த்து செலக்ட் பண்ண போறீங்க. அப்படியா? பொண்ணு நல்லா சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், முக்கியமா என்ன நல்லா கவனிச்சுக்கணும். பொண்ணு உங்க பையனுக்கு தானே மேடம்? பின்ன வீட்டு வேலைக்கா கேக்குறாங்க? இல்லதான் மேடம். ஓகே, நீங்க 1 month ஸ்கீம் போட்டா 2000 கட்டணும், 3 month ஸ்கீம் போட்டா 4000 கட்டணும். அதுவே 6 month ஸ்கீம் போட்டா எதுக்கு நாங்க காசு தரணும்? உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறோம்ல மேடம், நீங்க மெம்பர் ஆனாதான் உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்து பேசி கால் பண்ணி முடிக்க முடியும். இதுக்குதான் சொந்தத்திலே எதனா ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டானா கேக்குறானா அவன்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஐயோ இல்ல. ஏன் கேக்குறீங்க? என் பையனை கட்டிக்கிறியா? என் பையன் நல்ல பையம்மா, உன்னை நல்லா பாத்துக்குவான். உன்னோட போட்டோ அனுப்பிவிடு, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன்.
வேணாம் மேடம். ஏமா வேணாங்கிற? வீட்டு அட்ரஸ் சொல்லு, வீட்டில் வந்து பேசுறேன். என் வீடெல்லாம் எதுக்கு மேடம்? உங்க பையனுக்கு நான் வேற பொண்ணு பாக்குறேன். அதான் நீ இருக்கல்லம்மா, முதல்ல உன்னை பார்க்கலாம். பிடிக்கலன்னா வேற ஒரு பொண்ணை பார்க்கலாம். ஐயோ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதை தான் நான் முதல்லயே கேட்டிருக்கணும். என்னது மேடம்? நீங்க என்ன ஆளுங்க? முட்டாளுங்க மேடம், முட்டாளுங்க. இது என்ன புது ஆளுங்களா இருக்கு? இது சரிப்பட்டு வராது. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே சார். பரவாயில்ல சார். சுஷ்மிதா. சார் துபாகு நான் சுஷ்மிதா, ஐயோ, தூங்காம பேசி டாஸ்க முடி. ஒருத்தர் கூட Sorry, மெம்பர் sorry. ஆக்கல. தூக்கம் அவார்டு அவங்க மூஞ்ச போரு. ஹலோ ஹலோ, சார், ஐம் சுஷ்மிதா ஃப்ரம் கர்லி மேட்ரிமோனி. ராம் தானே பேசுறது? ஹெண்டே தமிழ். हिंदी। हो सर, इंग्लिश? अरे हिंदी में बोलना। ஐயோ, இவங்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. क्या கியாவா? ஐயோ கடவுளே. சார், நீங்க நம்ம பேஜ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அலைன்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நாங்க சஜஸ்ட் பண்றோம். அந்த சஜஷன்ல பசங்களும் இருப்பாங்களா? புரியல. ஹாய், ஐம் சுஷ்மிதா ஃப்ரம் கர்லி மேட்ரிமோனி. சொல்லுங்க, யார் பேசுறது? மேட்ரிமோனியா? நான் உன் அம்மாடி. ஐயோ, ஆமாம்மா, சொல்லுமா. ஒன் மந்த்துக்கு 1000 தான் சார். காசு இல்லைங்க, நீங்க போட்டு விடுங்க, அடுத்த மாசம் நான் தரேன். அதெல்லாம் முடியாது சார். கண்டிப்பா கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நோ சார். ப்ளீஸுங்க, இது என் லைஃப் மேட்ருங்க. நான் கண்ணி கழியாத பையனா சாகக்கூடாதுங்க. ஐயோ, தேங்க்ஸ் சார். உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க என் வாழ்த்துக்கள். இப்படியும் எனக்கு 2 கிளைண்ட் பிடிச்சிட்டோம். இன்னும் 3 கிளைண்ட் பிடிச்சா டாஸ்க் ஓவர். வருது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. ஹலோ சார், ஐம் சுஷ்மிதா ஃப்ரம் கர்லி மேட்ரிமோனி. நீங்கள் சக்தி தானே? யா நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஆமாம் சார், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இருங்க உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுஷ்மிதா சார். நைஸ் நேம். தேங்க்ஸ் சார். நம்மக்கிட்ட 1 மந்த் பிளான்லேருந்து 1 இயர் பிளான் வரைக்கும் இருக்குது சார். ஓ, 1 நைட் பிளான் இருக்கா? சார், அப்படி எதுவும் இல்லை சார். பொண்ணுங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? எங்கள் வெப்சைட்டில் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் சார். உங்களுக்கு இந்த மாதிரி மேட்சஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா செம்ம பீஸாக பார்த்து போடுங்க. அப்படியே உங்கள் ஃபோட்டோவையும் அனுப்பி போடுங்க. நமக்கு மேட்ச் ஆகுறீங்களான்னு பார்க்குறேன். பிகாஸ் உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி சார், நீங்கள் வேறு மேட்சஸ் பாருங்கள். எனக்கு நீ தான் வேணும். கட் பண்ணு சுஷ்மி, கட் பண்ணு. சரி, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு இந்த மேரேஜிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணேன். உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம டேட் பண்ணலாம். அதெல்லாம் என்னால் முடியாது சார். அது என் ஒர்க் இல்லை. காசு வேணா சொல்லு, நான் தரேன். ஜஸ்ட் 1 நைட் தானே. அதுக்கு வேற பொண்ணை பாருங்க. அப்போ கட் பண்ணுறீ? நீங்கள் கட் பண்ணுங்க சார். முடியாது, நீ கட் பண்ணுறீ. நீங்கள் கட் பண்ணாதான் சார் நான் பண்ண முடியும். ஓ, இந்த மாதிரிலாம் வேற இருக்கா? அப்போ நான் பேசுகிறேன், நீ கேளு.
பேசவே மாட்டேங்கிற. பெட்லேயும் இப்படி தான் இருப்பியா? பேசுடி. அர்ஜி ஃபோனை வெடி தா. ஓகேனா சொல்லு, நம்ம டேட் பண்ணலாம். காசு என்ன சொல்லு, நான் தரேன். சுஷ்மிதா, உனக்கு இந்த வேலை செட் ஆகாது. அதனால நீ ஹரி, இத்தனை வருஷமா நான் யார் கூடயும் பேசாமல் பழகாமல் இருந்துட்டேன். ஆனால் இப்போ இருக்கும்போது தான் தெரியுது ஒவ்வொருத்தர் எப்படி இருக்காங்கன்னு. சிலர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஆனால் சிலர் இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் ஹரி. கற்றுட்ருக்கேன். இந்த வேலைனால நான் எல்லாருக்கூடையும் ஜெல்லாவேன்னு நினைக்கிறேன். இந்த வேலைக்கு நீ செலக்ட் ஆக மாட்டேன்னு நினச்சி தான் உனக்கு இன்டர்வியூக்கு டிப்ஸ்லாம் கொடுத்தேன். ஆனால் நீ செலக்ட் ஆகி ஷாக் கொடுத்த. இப்போது கேரக்டர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன். எனிவே உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நானும் கால் சென்டர் வேலை தானே, எல்லாரும் சொல்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது இதில் எவ்வளோ கஷ்டம் ப்ரெஷர் இருக்கும்னு. சரி, நான் போய் என் டாஸ்க்கை முடிக்கிறேன். கால் பண்ணு. இன்னும் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கானுங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகேடா. வா. ஹலோ